பகரம் எமக்களித்து பல வித்தைகள் புரிய வைத்த வித்தகனே சத்குருவே போற்றி போற்றி. ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீகிரி ஜோதி வித்யாலயத்தின் ஞானகுரு ஐயா அவர்களின் பொற்பாதங்களை அன்பு கலந்த வணக்கங்களுடன் அடியோடைய உரையை ஆரம்பம் செய்கிறோம். அடியேன் சேலம் மாங்கனி ஸ்ரீகிரி ஜோதி வித்யாலயத்தின் மாணவர் என்பதில் மிக பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்ரீகிரி ஜோதி வித்யாலயத்தின் 90க்கும் மேற்பட்ட பெரும் குறும் சிறு மாநகரில் விசேஷம் பொருந்திய ஜோதிட சாஸ்திரத்தை கடந்த 18 ஆண்டுகளாக உலகத்திலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமாக, உலகம் போற்றும் வகையில் நிறுவனமாக கடந்த 19 ஆண்டுகளாக தனது சேவையை உலகம் போற்றும் வகையில் எந்த ஒரு தொய்வும் ஏற்படாமல் மிகச் சிறப்பாகவே முடிவடைந்து 19ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த பொன்னாளில் 10 நாள் ஜோதிட கொண்டாட்டத்துடன் இந்த வாழ்ச்சாட்டங்கள் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து அடியே இன்றைய தினம் ஜாமக்கோலும் பிரசன்னமும் அப்படிங்கிற தலைப்பில் அடியே இன்றைய வகுப்பு நடைபெற இருக்கிறது. இந்த 18 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எண்ணிக்கை வரிசையில் நாம் பார்க்கும் பொழுது 20,500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தர்மத்தின் படியும் நீதியின் படியும் ஜோதிட சாஸ்திரம் கற்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் கற்றும் இந்த கல்வியின் மூலமாக பல கோடி குடும்பம் சனாதர்மத்தை பின்பற்றி பல பேருடைய வாழ்வாதாரங்கள் மாறி நியாயமான முறையில் பலன் உரைக்கும் வகையில் பல குடும்பம் ஜோதிடம் அறிந்து மாநிலம் செய்வோம் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த 19ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இதற்கு பெரும் பெரும் மகிழ்ச்சியாக இந்த 18 ஆண்டுகள் முழுதும் தியாக உணர்வோடு இந்த வித்யாலயம் நடைபெற இருப்பது என்பது மிகப்பெரிய பூரிப்பான ஒரு நிகழ்வு. அடியனுக்கு இன்றைய நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜாமக்கோலும் பிரசன்னம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஜாமக்கோளுடைய மகத்துவம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த 18 ஆண்டுகள் முழு இறைவனுடைய அருளாலும் ஐயாவுடைய வழிகாட்டுதல்படியாகும் ஜோதிட வித்யாசாகர்கள், ஜோதிட வித்யாபதிகள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், அலுவலக ஊழியர்கள், இப்பொழுது இந்த வாய்ச்சாட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை மாணவர்கள், உயர்நிலை மாணவர்கள், முதுநிலை மாணவர்கள், பழைய மாணவர்கள், இவர்களுடைய பங்களிப்பு என்பது ஒருவரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒருவர் யார் என்றால் ஸ்ரீகிரி ஜோதி வித்யாலயத்தின் ஞானகுரு ஐயா, மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு மணிப்பட்டாச்சார் ஐயாவுடைய பொற்பாதம் வழங்கி அனைவரையும் இந்த வாய்ச்சாட்டு நிகழ்வுக்கு வருக வருகை என்று வரவேற்று மகிழ்ந்து அடிய உரையை ஆரம்பம் செய்கிறோம். ஸ்ரீகிரி ஜோதி வித்யாலயம் கடந்த 24/10/2007ஆம் ஆண்டு ஸ்ரீகிரி ஜோதி வித்யாலயம் இறையருளாலும் குருவருளாலும் இறைவனாக இந்த வித்யாலயத்தை மனித ரூபில் தென் மாவட்டத்தில் வைகை நதிக்கரையோரத்தில் வைகை நாயகனாக ஜோதிட சக்கரவர்த்தியாக ஸ்ரீ ஸ்ரீ ஞானகுரு ஐயா அவர்கள் கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் துவக்கி வைத்த இந்த வித்யாலயம் இன்று விதையாகி, வேராகி, செடியாகி, மரமாகி தமிழ் தேசம் முழுவதும் 90க்கும் மேற்பட்ட மையங்கள் உலகம் போற்றும் வகையில் இந்த வித்யாலயம் பறந்து விரிந்து செயல்படுவதற்கு இறைவன்தான் இந்த வித்யாலயத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார். இறைவன் ரூபத்தில் ஐயா அவர்கள் மூலமாக இந்த வித்யாலயம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப பேசிக் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு. 1 மணி நேரத்தில் இதை பேச முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் வியப்பான விஷயங்கள். மாணவர்களுக்கு தெரியும், முதலில் முடித்த மாணவர்களுக்கு
முதலில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கும் வந்து 3 மாத காலங்கள் வந்து இதில் வந்து ஒரு 2 மாதங்கள் ஜாமக்கோல் பிரசன்னத்தை விரிவாக கற்கும் பொழுது மிகுந்த ஏற்றமான அமைப்பு ஏற்படும். இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தின் முதல் அடிக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது அடிப்படை பாடப்புத்தகம். இந்த உலகம் தோன்றிய பொழுதே இந்த ஜோதிடமும் வந்து தோன்றப்பட்டது. கலியுகத்தில் சில பரிணாம வளர்ச்சி வந்து ஏற்பட்டு ஆங்காங்கே சில பாதிப்பு ஏற்பட்டு இந்த பாதிப்பு மக்களுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சரியான வழியில் வழிநடத்த இறைவனாக தோன்றி ஐயா மணிப்பட்டாச்சார் ஐயா அவர்கள் மூலமாக 5 பாடப்புத்தகங்கள் வந்து 5 பாடப்புத்தகங்கள் 5 துணை நூல்கள் மூலமாக இந்த வித்தியாலயம் வந்து கம்பீரத்துடன் வந்து உலகத்தில் நம்பர் 1 ஜோதிட பயிற்சி மையம் என்ற நிலையில் அரியன் முன்ன சொன்ன மாதிரி வந்து 24/10/2007 துவங்கி 12/3/2008 அடிப்படை பாடப்புத்தகம் முதலில் வந்து ஐயாவுடைய கைவண்ணத்தில் தேனி கண்டமனூர் அரங்கன் கருவறையில் 12/3/2008 வந்து ஜாமக்கோலில் முதல் அஸ்திவாரம் அடிப்படை பாடப்புத்தகம் அன்றைய தினம் கல்வி கற்ற மாணவர்களுக்கு முதலில் வழங்கப்பட்டு அதைத் தொடர்ந்து 2008 2ஆம் பாக பாடப்புத்தகம் 3ஆம் பாக பாடப்புத்தகம் ஒரு ஆண்டில் இந்த 3 புத்தகங்கள் வெளியே வந்து அதன் தொடர்ந்து வந்து முதல் பாடப்புத்தகத்தில் வந்து ரொம்ப பேசிக் இந்த ஜாமக்கோலில் வந்து ரொம்ப நமக்கு உயிரோட்டம் தரக்கூடிய விஷயங்கள் வந்து அடிப்படை பேசிக். அந்த அடிப்படையிலிருந்து பரிணாம வளர்ச்சி வந்து 2ஆம் பாக பாடப்புத்தகம் 3ஆம் பாக பாடப்புத்தகத்தின் மூலமாக தசாபுத்தி பலன்கள் வந்து மிகச் சிறப்பாக அன்றைய தினத்தில் வந்து 2007, 2008, 2009, 2010, 2011 ஆகிய இந்த குறிப்பிட்ட வருடங்கள் வந்து தசாபுத்தி பலன்கள் வந்து உரைத்த விசேஷம் பொருந்திய நிகழ்வு ஏற்பட்டுச்சு. நல்லா இந்த பாஸ்ட் ரொம்ப வேகமான உலகத்தில் வந்து உடனே வந்து எல்லாம் கிடைக்கணும், உடனே எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்பட்டு மீண்டும் கலியுக கதாநாயகராக ஐயா அவர்களுடைய புரட்சிகரமான செயல்பாட்டில் இந்த 1, 2, 3ஆம் பாடப்புத்தகத்தில் தசாபுத்தி பலன்களை மட்டும் உரைத்தது போதும் இல்லை அப்படின்னு சொல்லி 25/12/2012 4ஆம் பாக பாடப்புத்தகம் மீண்டும் புரட்சிகரமாக வெகு விமர்சையாக அன்றைய தினம் வெளியேறியது. அதில் பஞ்சாங்க நுணுக்கங்கள் 8க்கும் மேற்பட்ட பிரசன்னங்கள் அதில் அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து உடனே அடுத்து வந்து ஒரு புரட்சி 31/5/2013 5ஆம் பாக பாடப்புத்தகம் மீண்டும் ஒரு புரட்சி. ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணிமிக்கும் நொடியில் நம்ம கண் நிமிர்த்தி நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கம் காட்டியும் அவருக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பு ஜாமக்கோலில் பிரசன்னத்தில் நிறைய பிரசனங்கள் இருக்கு. நம்ம ஸ்ரீகிரி ஜோதி வித்தியாலயத்தில் நிறைய பிரசனம் இருக்கு. அதில் நிறைய பிரசனத்தில் வந்து நிறைய தாம்பூல பிரசன்னங்கள், சோழி பிரசன்னங்கள், எண் பிரசன்னங்கள், மணி பிரசன்னங்கள், அந்த மாதிரி எண்ணற்ற பிரசனங்கள் இருந்த பட்சத்திலும் இன்னும் நிறைய அவசரமான உலகத்தில் அவசரமான கதியில் ஒரு ஜோதிடருக்கு வந்து அவர் கேட்ட மாத்திரம் உடனே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் வந்து 2013 வந்து 5ஆம் பாக பாடப்புத்தகத்தில் அரங்கேறி அதிலே வந்து நாடு ஜோதிட ரகசியம் அப்படிங்கிற இந்த 2 விஷயம் அரங்கியது. அதில் சில பலன்கள் வந்து விசேஷமான நிலைகள் வந்து அன்றைய காலகட்டத்தில் ஏற்றாற்போல் வந்து பலன் உரைக்கப்பட்டது. இதில் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் வந்து ஐயா அவர்கள் வந்து ஏறத்தாழ வந்து 13-14 வருடங்கள் ஆய்வு செய்து ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தினார். முதல்ல பிரசன்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைவருக்கும் அறிந்த விஷயமே. முதுநிலை மாணவர்களுக்கு முடிச்ச மாணவர்களுக்கு தெரியும். இப்போ முதுநிலை பாடத்திட்டத்தில் இப்போ போயிட்டு இருக்கு தெரியும். இதில் பொதுமக்கள் யூடியூப் வீடியோ நிறைய பேர் பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து இறைவன் வந்து வழங்கியிருக்கார். முதல்ல பிரசன்னம் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப காலத்தில் வந்து ஒருவர் எந்த திசையிலிருந்து வந்தாரோ
அந்த திசையிலிருந்து அதுக்கு எதிர் திசையில் வரக்கூடிய ஆவணத்தை வச்சு பலன் சொல்றது, சகுன நிமித்தத்தை வச்சு பலன் சொல்றது, இந்த மாதிரி விஷயத்துல மூலமா வந்து பிரசன்னங்கள் வந்து அரங்கேறி வந்தது. இதுல நிறைய குருமார்கள் நிறைய விதமான இந்த பிரசன்னத்தை சொல்லியிருந்தும் ஐயா அவர்கள் கண் பட்டால் அது என்றும் பொறிதான். நிறைய பேர் நிறைய விதமாக அதை சொல்லியிருந்தாலும் அதுல ஜாமக்கோள் பிரசனத்துல வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 12 ராசி கட்டங்கள். இந்த ராசி கட்டத்தில் வந்து சிற ராசி இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பயனில்லை என்று வந்து, ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்று தோன்றப்பட்டதோ அன்றே தோன்றப்பட்டது தான் இந்த ஜோதிட சாஸ்திரங்கள். அப்ப இருந்த பரிணாம வளர்ச்சி உதாரணத்துக்கு நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மணி அளவு வந்து செலவாயிருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மணி அளவு செலவாயிருக்கும். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மணி அளவு செலவாயிருக்கும். இப்போ 100 கிலோமீட்டர் அதிகபட்சமா வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. இன்னும் வேகமாக ஃப்ளைட்டில் போகக்கூடிய இருக்கு. இன்னும் பஸ்ஸு, கார் அந்த நிறைய விஷயம் இருக்கு. இப்போ இந்த பரிணாம வளர்ச்சி அடைய அடைய ஏன் சிற ராசியில் வந்து கிரகங்கள் இருந்தால் பலித்தம் இல்லை அப்படின்னு ஆய்வு செய்து அதை 2013ஆம் ஆண்டு ஜாமக்கோள் பிரசனத்தை அதை மெருகேற்றி அந்த பிரசனத்தை வந்து மெருகேற்றி 19/6/2020ஆம் ஆண்டு ஜாமக்கோள் பிரசன்னம் நாடி ஜோதிடம் என்ற ஒரு தனி நூல் முழுதும் வண்ணமயமாகப்பட்டு, வண்ணமயம் மட்டும் கிடையாது, அதை நம்முடைய இந்திய அரசு சட்டத்தின்படி காப்புரிமை பெற்று, ஏனென்றால் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை அந்த பாடப்பத்திரத்தை ஏற்றி இது யாரும் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஸ்ரீகிரி ஜோதி வித்யாலயத்தோட நோக்கம் வந்து ஒரு ஒரு மனிதர் ஜோதிடம் வந்து அவர் கற்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கற்கிறது மட்டும் கிடையாது, அவர் குடும்ப நிலைகள் வந்து முழுதும் மாற வேண்டும். இது தவறான நிலை யாரும் எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்க சட்டத்தின்படி காப்புரிமை காப்புரிமை பெற்று 19/6/2020ஆம் நாள் அன்றைய தினம் வந்து முழு வண்ணமாகப்பட்டு காப்புரிமை பெற்று மதுரை கள்ளழகர் பழமைச்சோலை அருகில் சிவசண்முகம் பரமசிவம் ஆலயத்தில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரை மைய ஆசிரியர் திரு தமிழின் ஐயா அவர்களுடைய முதல் புத்தகம் வழங்கி ஐயாவுடைய 13 வருஷத்தோடைய ஆய்வுகள் 13 வருஷம் ஆய்வுகள் அதை ஒரு புத்தகமாக கோப்பாக வழங்கி அதை வந்து மதுரை கள்ளழகர் பழமைச்சோலை அருகில் விசேஷம் பொருந்திய சிவசண்முகம் பரமசிவ ஆலயத்தில் அங்கு ஒரு ஆலயம் உள்ளது. அதை மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரை மைய ஆசிரியர் திரு தமிழையாவுடைய முதல் பதிப்பை கொடுத்து, அதன் தொடர்ந்து தற்சமயம் அன்றைய தினம் படித்த முதுநிலை மாணவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு, அதை ஒவ்வொரு பேஜும் விரிச்சு பார்க்கும் பொழுது கண்ணில் அப்படியே கண்ணீர் வரும். ஜாமக்கோள் பிரசன்னம் அதில் வந்து ரொம்ப எளிமை. என்ன ஜாமக்கோள் பிரசன்னம் சொன்னாங்க, அடிப்படை உயர்நிலை முதிர்வுலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிள். ஜாமக்கோள் பிரசன்ன பலன் சொல்றது மிக மிக எளிது. அதற்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது அடிப்படை பேசிக் பாகவத்தோடைய வலிமைகள் அப்படின்னு சொல்லும்போது பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். கிரக காரகத்துவம், பாகவ காரகத்துவம் மற்றும் ஜாம கிரகங்கள் இதை மட்டும் கையில் வச்சுட்டு ஒரு நொடி பொழுதில் இந்த ஒரு நபர் வந்து ஒரு கர்த்தா வந்து ஒரு சம்பவத்தை கேட்கிறார், கேள்வி கேட்கிறார், அதை ஒரு நொடி பொழுதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இறைவனே அந்த புத்தகத்தை எழுதினார். இறைவனாக வந்து தோன்றி இறைவன் மனித ரூபில் இருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ மணிப்பட்டாச்சார் ஐயா அவர்கள் மூலமாக கண்டமனூர் அரங்கனுடைய கருவறையில் அவரே எழுதி இறைவனாக எழுதி அதை வெளியிடப்பட்டு ஒரு நொடி பொழுதில் ஒரு விஷயத்தை பார்த்தா சொல்லிடலாம். அதற்கு பயணம் செய்வது அடிப்படையில் இருக்கக்கூடிய காரகங்கள்
கிரக காரகத்துவம், பாகவ காரகத்துவங்கள் அப்படின்னு ஒரு ஒருங்கமைப்பு வந்து அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டு பட்டு பட்டுன்னு பட்டாசு வெடிக்கிற மாரி. நம்ம தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சோம் பார்த்தீங்கன்னா, சிவகாசி பட்டாசு. புஸ் இல்லாம அந்த மாரி. அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு நாம வந்து பார்க்கும் பொழுது, கிரக காரகத்துவங்கள், பாகவ காரகத்துவங்கள், ஜாம கிரகங்கள். இந்த 3 தான். இந்த 3 பிரதானம். இந்த 3ல வந்து முதல் தரம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஜாம கிரகம். ஜாம கிரகம் சொல்லும்பொழுது, நம்ம ஜாம கிரகம்னா ரொம்ப எளிமை. முதுநிலை மாணவர்களுக்கு தெரியும். அதாவது கதிர், செய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு. என்ன சுவாமி புது லாங்குவேஜ்ல பேசுறீங்க? அப்படின்னு யாரும் பயந்துக்க வேண்டாம். உயர்நிலை அடிப்படை மாணவர்கள், யூடியூப் வாடிக்கையாளர்கள். கதிர் அப்படின்னா சூரியன், செய் அப்படின்னா செவ்வாய், பொன் அப்படின்னா குரு, மால் அப்படின்னா புதன், புகர் அப்படின்னா சுக்கிரன், மந்தன் அப்படின்னா சனி பகவான், மதி அப்படின்னா சந்திரன். நாம பாம்பு அப்படின்னா ராகு, கேது. ஜாமக்கோளினுடைய முதல் பேஸ் ஜாம கிரகம். ஏன் இந்த ஏன் ஏன் சுவாமி சூரியனே சொல்லிடலாமே, செவ்வாய சொல்லிடலாமே, சந்திரன சொல்லலாமே, ஏன் இத மாத்தி வச்சிருக்காங்க? அப்படின்னு சொல்லும் பொழுது, கோச்சார கிரகத்திற்கும், ஜாம கிரகத்திற்கும் டிஃபரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னு ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப கோச்சார கிரகத்தையும், ஜாம கிரகத்தையும் நம்ம அனுமானம் செய்யறதுக்கோசரம் தான் இத கிரகத்துடைய பேர வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து பண்ணணும். அப்ப ஜாம கிரகங்கள் நாம ராகு, கேத வந்து நாம வந்து பராசர முறையில வந்து 2 ராகு தனியா, கேது நம்ம வந்து பேசிட்டு இருப்போம். இங்க பாம்பு, ராகு, கேது நம்ம சொல்லிடுறோம். அப்ப முதல்ல வந்து நோட் இருந்தா அதில எழுதி வச்சுக்கலாம். புதுசா இப்ப முதுநிலை பயணம் செஞ்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இன்னும் 4 வாரம் கழிச்சு ஜாமக்கோள் பிரசன்னம் வரும். அதனுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அ 5 நிலைகள். முதல்ல பேஸ் நம்ம அடிப்படை உயர்நிலை படித்த அந்த பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து கிரக காரகத்துவம், பாகவ காரகத்துவம் இது தெரிஞ்ச விஷயம் தான். கிரகம்னா சூரியன்னா அப்பா, சூரியன் சூரியன்னா தந்தை, சூரியன்னா மாமனார், சூரியன்னா முதுகு பெரிய எலும்பு, சூரியன்னா நிர்வாகி, சூரியன்னா மேனேஜர், சூரியன்னா ஹார்ட்டு, சூரியன்னா முதல் முதல் மகன். இந்த மாரி இந்த காரகத்துவம் நாம படிக்க வச்சு, பயிற்சி கையேட்டில எழுத வச்சு, சூரியன் சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? நம்ம சீனியர் மாணவர்கள். அப்படியே காரகத்துவம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, சூரியன் அப்புட்ன்னா, அந்த காரகத்துவத்த சொல்லிட்டு திருப்பி தூங்கிருவாங்க. அந்த மாரி ட்ரெயின் பண்றதுக்கோசரம் வந்து இந்த பயிற்சி கையேடு வகுப்புல நடக்கும். அத வகுப்புல வந்து ரஃப் நோட் எழுத போறாங்க. அடுத்து பயிற்சி கையேட்ல போய் திருப்பி எழுதுறாங்க. ஒரு முறை படிப்பதற்கும், ஒரு முறை எழுதுவதற்கும் தெரியும். நம்ம வாத்தியார்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் வாத்தியார் அந்த மாரி ஒரு அமைப்பு வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப ஜாமக்கோள்ல வந்து நம்ம 5 நிலைகள் இன்னைக்கு பார்த்துட்டு வந்து அத பத்தி பேசப் போறோம். அதுல நம்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது ஜாமக்கோள். 2வது வந்து கோள் இல்லாம நம்ம பலன் சொல்ல முடியாதுல்ல. ஜாமக்கோள். 2வதாக நம்ம பார்க்கும் பொழுது வந்து ஜாமம். 3வதாக பார்க்கும் பொழுது வந்து உதயம். 4வதாக பார்க்கும்போது ஆருடம். 5வதாக பார்க்கும்போது கவிப்பு. இந்த ஜாமக்கோள்ல என்ன சுவாமி ஜாமம் அப்படின்னா என்ன? ஜாமக்கோள் ஏன் சொல்றாங்க அப்புட்ன்னா, ஒரு ஜாமத்தோடைய அளவு அப்படின்னு சொல்லும்போது 1 1/2 மணி நேரம். அத நாழிகையா பார்க்கும்போது வந்து 3 1/4 மணி நேரம். ஜாமம் பிளஸ் கோள் பிளஸ் ஆருடம். இதை பிரிச்சா ஜாம, கோள், ஆருடம் அப்படின்னு சொல்லும்போது, ஜாமம், கோள், ஆருடம். இதெல்லாம் ஒண்ணு நம்ம கட்டமைப்பு சேர்க்கும்பொழுது வந்து ஜாம, கோள், ஆருடம் அப்படின்னு வந்து வந்துரும். இதுல முதல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஜாமம். மொத்தம் வந்து 8 விதமான ஜாமம் உண்டு. இந்த கோள்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது முழுதும் வந்து இந்த பிரபஞ்சம் என்ன நாம மனசுல நினைக்கிறோமோ, அத அப்படியே சுட்டிக் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாமக்கோள். இந்த ஜாமக்கோளுடைய பயணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லும் பொழுது, எல்லா கிரகமும் வந்து கடிகார முள் சுற்றும் நம்ம சுற்றுப்பாதையில சுத்தும். ஜாமக்கோள்கள் வந்து கடிகார முள் சுற்றும் எதிர் திசையில வந்து கோள்கள் எல்லாமே வந்து நான் சொல்லக்கூடிய கதிர், செய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு இவங்கெல்லாம் எதிர் திசையில வந்து சுத்தி வருவாங்க. ஒரு ஜாமம் அப்படின்னு சொல்லும்போது 1 1/2 மணி நேரம். முதல் ஜாமம் எல்லா நாளும் முதல் ஜாமம் காலையில வந்து 6 மணி ஜாமத்த வந்து பகல் ஜாமமா வந்து பிரிக்கிறோம். இரவு ஜாமம் நம்ம வந்து 2 விதமா நாம வந்து பிரிக்கும் பொழுது, ஜாமத்தோடைய முதல் ஜாமம் 6 ஏன்னா ஒரு ஜாமத்துடைய அளவு மணியா பார்க்கும்போது 1 1/2 மணி நேரம்.
நாழிகையா பார்க்கும்போது 3 1/4 மணி நேரம் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் அறிந்த விஷயம் தான் இது. அப்போ முதல் ஜாமம் 6 to 7:30, 2வது ஜாமம் 7 to 9, 3வது ஜாமம் 9 to 10:30, 4வது ஜாமம் 10 to 12, 5வது ஜாமம் 12 to 1:30, 6வது ஜாமம் 1 to 3, 7வது ஜாமம் 3 to 40 சாரி 3 to 4:30, 8வது ஜாமம் 4:30 to 6. 8 விதமான ஜாமம். இது பகல்ல அந்த சூரியன் அகஸ்ட் நம்ம படிப்போம் பார்த்தீங்களா? அடிப்படையில காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் வந்து இந்த மாரி 8 ஜாமங்கள் வந்து பயணம் செய்யும். மறுபடியும் இரவும் திருப்பி வேற ஜாமம் வந்து வரும். அடுத்து இந்த ஜாமக்கோள்ல வந்து உதயம். உதயம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல நம்ம வந்து பார்க்குற மாரி லக்னம் அப்படிங்கிறது தான் உதயம். ஒரு உதயத்தோடைய அளவு அப்படின்னு சொல்லும்போது 1 மணி நேரம். ஒரு நாளைக்கு வந்து 24 உதயங்கள் உள்ளது. இந்த உதயமே பிரதானம். ஜாமக்கோளில் ஜாமம், ஜாமக்கோள், உதயம். இந்த உதயமே முதலில் உதயத்தை வைத்து தான் எல்லா நிகழ்வும் நிர்மாணம் செய்யும். அவர் எந்த மாரி நிலையில் ஜாதகர் இருக்கிறார், என்ன வந்து அவர் வந்து கேட்க போறார் அப்படிங்கிற விஷயத்த உதயம் டிசைட் பண்ணி, உதயத்தில் இருந்து தான் இந்த ஜாமக்கோள வந்து நம்ம ஆரம்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. ஒரு உதயத்தோட அளவு 1 மணி நேரம். அவர் கேள்வி ஏன்னா கேள்வி தான் கதாநாயகன். அந்த கேள்வி அப்படிங்கிற விஷயம் எங்கிருந்து ஆரம்பம் செய்யணும்? ரொம்ப துல்லியம். ஏன்னா ஜாமக்கோள்கள் வந்து ஜாமக்கோள், ஆருடம், கவிப்பு. இவங்க எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு டிகிரி மேலேயும், ஒரு டிகிரி கீழயும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப டிகிரி உதயம் என்ன டிகிரியில் இருக்குது? அதைத் தொடர்ந்து உதயாதிபதி என்ன ஸ்டேஜில் இருக்கிறார்? அவர் என்ன வந்து கேள்வி கேட்கப் போறார்? அந்த கேள்வி அவருக்கு வந்து உண்டா? இல்லையா? கேள்வி நடைபெறுமா? நடை நடைபெறாதா? அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து உதயமே. உதயத்தை வைத்து தான் மிக துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். உதயத்தில் இருந்து தான் ஆரம்பம் செய்யணும். ஜாமக்கோள் பிரசனத்தை எங்கிருந்து ஆரம்பம் செய்யணும்னு சொல்லும்போது, உதயத்துடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து நம்ம உதயத்திலிருந்து ஆரம்ப புள்ளியிலிருந்து நம்ம வந்து ஆரம்பம் செய்யணும். ஜாம கிரகம் அப்படின்னு சொல்லும்போது வந்து, கடிகாரம் சுற்றுவதற்கு எதிர் திசையில் சுத்தும். உதயம் வந்து வலதுபுறமாக நகர்ந்து வரும். உதயம் வலதுபுறமாக நகர்ந்து வரும். இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தலை சுத்துற மாரி இருக்கும். ஆனா நல்லா கவனிக்கும் பொழுது விசேஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஜாம கிரகம் எதிர்ப்புறமாக சுத்தும். உதயம் வழக்கம் போல வந்து வலதுபுறமாக சுத்தும். உதயத்துடைய அளவு நிலைகள் வச்சு பார்க்கும்போது 1 மணி நேரம். அடுத்தபடியா உதயத்தை தொடர்ந்து வந்து ஆருடம். ஆருடம் என்பது கேள்வி. அனைவருக்கும் அறிந்த விஷயம் தான். ஆருடம் என்பது கேள்வி. இந்த ஆருடம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு ஆருடத்துடைய அளவு அப்படின்னு சொல்லும்போது 5 நிமிடம். நம் முன்னோர்கள்லாம் வந்து இந்த பரிணாம வளர்ச்சி அடையாம இருந்த பொழுது, ஒரு நபர்கள் வந்து எந்த திசையிலிருந்து வந்தாங்களோ, அதுக்கு எதிர் திசையிலிருந்து வரக்கூடிய விஷயத்த அத கேள்வியா எடுப்பாங்க. சகனம், நிமித்தம் இதன்படி எடுத்த விஷயத்த. இது பரிணாமம் அ மாற்றங்கள் ம் அ முழுதும் வந்து அடைந்து, ஒரு ஆருடம் அளவு 5 நிமிடம். ஒரு ஆருடம் அளவு 5 நிமிடம். அதாவது அ 0லிருந்து 5 நிமிடம் மேஷம், 5லிருந்து 10 வரைக்கும் ரிஷபம், 10லிருந்து 15 வரைக்கும் மிதுனம், 15லிருந்து 20 மணி நிமிடம் கடகம், 20லிருந்து 25 சிம்மம், 25லிருந்து 30 கன்னி, 30லிருந்து 35 துலாம், 35லிருந்து 40 விருச்சிகம், 40லிருந்து 45 தனுர், 45லிருந்து 50 மகரம், 50லிருந்து 55 கும்பம், 55லிருந்து 60. ஸோ இந்த மாரி மொத்தம் வந்து 12. இது எங்க ஆரம்பம் ஆவுது அப்புட்ன்னா, மேச ராசியில தான் முதல்ல வந்து ஆரம்பம். முதல் ஆருடம் வந்து மேச ராசியில் ஆரம்பமாகும். ஆருடம் என்பது கேள்வி. அவருடைய கேள்வியுடைய தரங்கள் எவ்வாறு இருக்கும்? நம்ம இந்த சார்ட்ல வந்து நம்ம கடைசியில வந்து போடுவோம். ஒரு கேள்வி ஒரு உதாரண ஜாதகம் போடுவோம். அவர் கேள்வி எப்படி இருக்கும்? அவர் கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? தகுதியான கேள்வியா இல்லையா? அப்ப டிசைட் பண்றது ஆவுடம். ஒரு ஆவுடத்துடைய மணி அளவு 5 நிமிடம். இதேபோல ஆவுடம் எப்படி வலம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஆவும் வலதுபுறமாகவே ஆவும் வலம் வரும்.
உதயமும் வலதுபுறமாகவும், ஆருடமும் வலதுபுறமாகவும் வரும். ஜாம ஜாமக்கோள் மட்டும் கடிகார முள் சுத்துவதற்கு எதிர் எதிர் திசையில் வந்து ஜாமக்கோள் வந்து சுற்றி வரும். அப்போ வந்து ஜாமம், ஜாம ஜாமக்கோள், உதயம், ஆருடம். அதைத் தொடர்ந்து அடுத்தபடியா வச்சு பார்க்கும்போது, ஜாமக்கோளின் கதாநாயகன் கவிப்பு. கவிப்பு தான் பிரச்சனை, வம்பு, வழக்கு, அவருக்கு தகுதி இருக்கா, தகுதி இல்லையா அப்படின்னு டிசைட் பண்றது யாருன்னு சொல்லும்போது, கவிப்பே டிசைட் பண்ணும். இந்த கவிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த கவிப்பிற்கும், ஆருடத்திற்கும், உதயத்திற்கும் தொடர்பு அதிகமாக உள்ளது. கவிப்போடைய அளவும் 5 நிமிடம் தான். கவிப்போட அளவும் 5 நிமிடம் தான். ஜாம கிரகமும், கவிப்பும் நான் ஏற்கனவே அடியன் பண்ண சொன்ன மாரி ஜாம கிரகம் கடிகார முள் சுற்றுவதற்கு எதிர் திசையில் சுத்தும். கவிழ்ப்பும் அதே போல எதிர் திசையில் தான் ஆப்போசிட் தான் உங்களுக்கு கவிழ்ப்பு சுத்தும். உதயம், ஆருடம் வந்து வலதுபுறமாகவும், கவிழ்ப்பும் ஜாமகரமும் இடதுபுறமாகவும் சுற்றி வரும். இந்த கவிழ்ப்பிற்கும் கோச்சார சூரியனுக்கும் தொடர்பு உண்டு. கவிழ்ப்பும் கோச்சார சூரியனும் தொடர்பு உண்டு. இதில் வந்து ஆ வீதிகள் அப்படின்னு சொல்லும்போது வந்து, மேஷ வீதி அப்படின்னு சொல்லி வீதிகள் உள்ளது. மேஷ வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதி அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்பு உண்டு. இத கோச்சார சூரியனை மையமா வச்சு, உதயம், ஆருடத்தை மையமா வைத்து, இந்த அமைப்பு வந்து கவிப்பு வந்து நிர்ணயம் செய்றாங்க. கவிப்பு பார்த்துட்டா வேலை முடிஞ்சுது. அவரு கேட்கக்கூடிய கேள்வி, அவருக்கு தகுதியா? தகுதி இல்லையா? நடக்குமா? நடக்காதா? கிடைக்குமா? அல்லது கிடைக்காதா? இல்ல சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்கிறாரா? அப்படின்னு எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஏன்னா, 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84,00,000 யோனி பேதத்துல வந்து நாம எல்லாம் கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கோம். எல்லாரும். இந்த கர்மவினையின் படி தான் எல்லா நிகழ்வும் நடைபெறும். திசாபுத்திகள் சனி திசை ஒரு 19 வருடம் நடைபெறுகிறது. சுக்கிர திசை 20 வருடம் வந்து நடைபெறுகிறது. இது எல்லாமே இப்படி இருக்குமா? அப்படின்னு சொல்லும்போது, சுப பலனும், அசுப பலனும் நடைபெறுமா? அப்படிங்கிற விஷயத்திற்கு இல்லை. அனைவருக்கும் அறிந்த விஷயம். இந்த நொடி பொழுதில் அவர் இந்த நொடி பொழியில் அவர் என்ன கர்மாவை தூக்கி வந்துள்ளார்? எதை பத்தி கேள்வி வந்து கேட்கப் போறார்? அந்த கேள்வி அவருக்கு தகுதியா? தகுதி இல்லையா? என்று முழுதும் டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பு, பிரச்சனை, வம்பு, வழக்கு, தகுதி இல்லை அனைத்தும் சுட்டிக்காட்டுவது கவிப்பு. இந்த கவிப்போடைய நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது 5 நிமிடம் மட்டும் தான். அப்ப ஜாம கிரகம், கவிப்பு இதெல்லாம் வந்து இடதுபுறமாகவும், உதயம், ஆருடம் வலதுபுறமாகவும் சுற்றி வரும். இத கேட்கும் பொழுதே எப்படி இதெல்லாம் கணிச்சு 1 செகண்ட்ல வந்து பலன் சொல்ல முடியும்னு சொன்னீங்க. ஆனா எப்படி சாத்தியங்கய்யா? அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இந்த 4 விஷயத்தை மிக, 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 மிக எளிமையாக ஸ்ரீஹரியோடைய மாணவர் ஆப். அதுல வந்து ஜாமக்கோள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாம் உங்க கையில இருந்து அப்படி எடுத்துக்கங்க. தெரியாத ரகசியங்கள் அதில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது முதுநிலை படித்து முடித்த மாணவர்களுக்கு அந்த ரகசியம் தெரியும். எல்லா மையத்திலும் அந்த ரகசியம் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. இப்போ முதுநிலை படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்து ஒரு வியப்பான ஒரு செய்தி. உங்களுடைய மாணவர் ஆப்ப நீங்க கையில எடுத்தீங்க. அந்த மாணவர் ஆப்ல வந்து அங்க வந்து பாருங்க, கதிர்ன்னு ஒரு கிரகம். கதிர், மால், பொன் இது இருக்கும். அந்த கதிர நீங்க அப்படியே கையில ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கிரகம், ஏதோ ஒரு கிரகம் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். அந்த கிரகத்த நீங்க தொட்டீங்க அப்படின்னா, நெறைய ஹிஸ்டரி வரும். உள்ள வந்து ஒளிச்சு வச்சிருக்கு. ஏன்னு கேட்டா, ஒரு கிரகம் என்னென்ன செய்யும், என்ன நடத்தும் அப்படிங்கிற விஷயத்த டிசைட் பண்றதுக்கோசரம் இந்த 2020ஆம் ஆண்டு உலகமே தம்பிச்சு அப்படியே கண்ணாமூடி பிதுங்கி நிக்குது. அப்போ வந்து ஜோதிடத்தின் கதாநாயகன் வைகை சக்கரவர்த்தி அப்படியே ஒரு புத்தகம் வெளிவருது. புத்தகம் வெளிவந்த பட்சத்துல இத கணக்கெல்லாம் போட்டு இப்ப நான் அடியேன்னு சொல்லும்போது, உதயம், ஆர்வடம், கவிப்பு என்னங்கய்யா 1 செகண்ட்ல கண்ணு சொல்லி ஏமாத்துறீங்களே! இதில கணக்கு போடணுமா? தசாபுத்தி கணக்கு போடுறதுக்கே 5 நிமிஷம் ஆயிடுது. எங்க ஜோசியம் பார்க்க போனா 10 நிமிஷம் கணக்கு போட்டு தான் இந்த நக்கல் ராசி சொல்லுவாங்க. நீங்க 1 செகண்ட்ல சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த செகண்ட் பொருள் தான் சாஃப்ட்வேர். இந்த மாணவர் ஆப்ல பாருங்க.
அங்க ஜாமக்கோல் அப்படின்னு சொல்றீங்க. வலதுபுறமா ஃபர்ஸ்ட்டு அங்க வலதுபுறத்தில பாருங்க ஜாமக்கோல் இருக்கும். அத நீங்க தொட்டீங்க அப்புட்ன்னா, அங்க மேல மணி இருக்கும். அங்க ரீஃப்ரெஷ் இருக்கும். அந்த ஜாமக்கோல் நீங்க எந்த நொடியில, எந்த நிமிடத்தில ஒரு நபர் வந்து எங்க இருந்து, எப்ப இருந்து கேள்வி கேட்டாலும் சரி, டக்குன்னு உங்கள அந்த கணையத்த நீங்க வந்து பார்த்து, உடனே வந்து சம்பவம் நடைபெறுமா? நடை வந்து பெறாதா? அப்படின்னு விஷயத்த உடனே சொல்லக்கூடிய அமைப்பு வந்து மாணவர்களுக்கு வந்து இலவசமாக வந்து ஜோதிட செயலி வாங்கும்பொழுது, இலவசமாக வந்து ஐயா அவர்கள் மூலமாக வந்து இது யாம் பெற்ற எல்லாரும் இது சிறந்த பலன் சொல்லும். ஏன்னா, பலன் சொல்றது வந்து உலகத்திலேயே தலை சிறந்த நிறுவனம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸ்ரீஹரி ஜோதி வித்யாலயம் மட்டுமே. எங்கே சென்றாலும் சரி, ஸ்ரீஹரி அப்படின்னாலே, "ஓ! அங்க அங்க படிச்சீங்களா? ஆஹா! நல்லா ஓகே, குட்." அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம எங்க அடியேன் திருமலையில இருக்கேன். திருமலையில வந்து ஆல்ரெடி வந்து இன்னையோட இன்னைக்கு 5வது நாள் ஆயிடுச்சு. அஜரால் ஆகும்போது வந்து, "உங்கள எங்கேயோ பார்த்துருக்கோமே!" அப்படிங்கிற விஷயத்த வந்து செய்றாங்க. "ஓ! ஸ்ரீஹரிங்களா? ஓகே." அதாவது உலகம் எங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ மலேசியா, சிங்கப்பூர் எல்லா பக்கமும் இந்த ஆன்லைன் பயிற்சி, லைவான பயிற்சிகள் நடந்துட்டு உலகம் உலகம் முழுதும் போற்றக்கூடிய விஷயங்கள். அதுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, அந்த உடனுக்குடன் எல்லாம் பலன் சொல்றதுக்கான மிக எளிமையான அந்த மானுட செயலியை குடுத்து, எந்த ஒரு விஷயத்தையும் உடனே கையாளக்கூடிய அமைப்பு வந்து அந்த சாஃப்ட்வேர்ல வந்து உள்ள புதைஞ்சிருக்கு. நீங்க ஒரு கிரகத்த நீங்க தொட்டீங்க அப்படின்னா, "என்ன சாமி தொட்டா ஏதோ 4 கதம், 5 கதம் தூரம்ங்கிறோம்" அப்படி சொல்றாங்கல்ல. எதுக்கு அது அந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு கூட்டத்துக்கு வந்து எத்தன பேர் வருவாங்க? ஒரு கூட்டத்துக்கு எத்தன பேர் வருவாங்க? ஒரு பொருள் வந்து தொலைஞ்சு போனா, அந்த பொருள் எங்கே இருக்கு? அது கிடைக்குமா? கிடைக்காதா? யார் எடுத்துட்டு போனாங்க? என்ன கலர் வண்ணங்கள் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ஒரு சம்பவங்கள் வந்து நடைபெறதுக்கு எத்தனை காலம் நடைபெறும்? எத்தனை காலம் ஆகும்? இதெல்லாம் அங்க புதைச்சு வச்சிருக்கோம். பயிற்சியில இணையும்போது, படிக்கும்போது அது தெரியும். அப்ப ஜாமக்கோல்ல வந்து அ இந்த உதயம், ஆருடம், ஜாமகரகம், ஜாமக்கோல், கவிப்பு இவங்கெல்லாம் கையாண்டு ஒரு கணக்கு போட்டு ஒரு பலன் சொல்லணும்னா வந்து 2 நாள் ஆகும். அங்க ஒரு 10 செகண்ட்ல வந்து அந்த பலன் சொல்றதுக்கான வந்து மொபைல் சாஃப்ட்வேர்ல வந்து ஒதுக்கி வச்சிருக்கு. ஸோ எந்த ஒரு கேள்விகள் வந்து கேட்கும் பொழுது வந்து, ரொம்ப விசேஷமான ஒரு சூழல் வந்து பலன் சொல்றதுக்கான அமைப்பு வந்து அந்த சாஃப்ட்வேர்ல இருக்குது. சரி சுவாமி, இதெல்லாம் ஓகே. எப்படி வந்து பலன் வந்து பார்க்கறது? அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கோட்பாடு. ஸ்ரீஹரி அப்படின்னாலே ஒரு கட்டுக்குள் வைத்து, அதை எப்படி எளிமையாக கொண்டு கொண்டு போய் சேர்க்கணும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு, மிக விசேஷமான முறையில வந்து ஐயாவுடைய கைவண்ணத்தில வந்து ரொம்ப எளிமையான விஷயத்துல வந்து பலன் சொல்றது. ஒரு 7 விதமான முறைகள். அந்த 7 விதமான முறைகள்ல வந்து முதல் முறை நமக்கு தெரியும். முன்ன பேசிட்டோம். ஜாமகரகம் வந்து இடதுபுறமா சுத்தும். கவிப்பும் இடதுபுறமா சுத்தும். உதயம் வலதுபுறமாக சுற்றி வரும். ஆவரும் வலதுபுறமாக சுற்றி வரும். எப்படி சுவாமி பலன் சொல்றது? அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல வந்து அ 7 விதமான விஷயத்த ஒதுக்கி, ரொம்ப எளிமையாக யார் ஒருவர் வந்து இந்த ஜாமக்கோல வந்து ஈஸியா பலன் சொல்றதுக்கு வந்து ஒரு 7 விதமான நிலைகள். அதுல வந்து உதயத்தை முதல் நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது, உதயத்தை நோக்கி வரும் கோள், உதயத்தை கடந்த கோள், ஆருடம் உள்ள பாகமும், கவிழ்ப்பு உள்ள பாகமும், கவிழ்க்கப்படும் கோள், உதயாதிபதி உள்ள பாகமும், ஜாம கிரகத்தின் நிலை. இந்த 7 தான். ஆனா 7க்கு நம்ம ஓடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் அடியேன் மீண்டும் இங்க பதிவு செய்றேன். அடியேன் வேகமா பதிவு பண்ணணும். அடியேன் ஃபீல் பண்ணேன். வாய்ப்பு இருந்தா எழுதி வச்சுக்கலாம். முதல் டைப் உதயத்தை நோக்கி வரும் கோள். நான் அடியேன் முன்ன நான் சொன்ன மாரி, உதயமே பிரதானம். உதயத்தில் இருந்தே உதயத்தில் இருந்தே நாம வந்து பிரசன்னத்தை ஆரம்பம் செய்யணும். உதயத்தை எந்த கோள் நோக்கி வருதோ, அந்த கோள் காரகத்துவ பலனையும், அந்த கோள் பாவம் தொடர்பான கேள்வி தான் ஜாதகர் முதல்ல கேட்பார். உதயத்தை கடந்த கோள். எந்த சம்பவத்த அவர் அனுபவிச்சு வந்திருக்கார் அப்படின்னு உதயத்தை கடந்த கோள் டிசைட் பண்ணும். அடுத்து ஆருடம். ஆருடம்னா கேள்வி. அவர் கேட்கக்கூடிய கேள்வி சரியான கேள்வியா? தவறான கேள்வியா? இந்த கேள்வி சரியா? தவறா? அப்படின்னு அவர் என்ன வேணாலும் வந்து சொல்லலாம். ஆனா அந்த கேள்வி அவருக்கான கேள்வியா? உண்மையான கேள்வியா? அப்படின்னு டிசைட் பண்றது வந்து ஆருடம். ஆருடம் என்பது கேள்வி. சரி. அவர் கேட்ட கேள்வி சரியா? அது அவருக்கு தகுதியானதா? தகுதியற்றதா?
சம்பவங்கள் நடைபெறுமா, நடைபெறாதா, கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு டிசைட் பண்றது வந்து கவிப்பு. ஏன்னா, ஜோதிடருக்கு நல்ல பேர வாங்கி கொடுக்கிறது யாருன்னா, இந்த கவிப்பே. பிரசன்ன ஜோதிடருக்கு கவிப்பே குலதெய்வம். ஏன்னா, அவரு இது சொல்லிட்டு எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க, சொன்னா நடந்துருச்சுங்க. அங்க பாருங்க, அந்த மேளத்தில இருக்கக்கூடிய ராமசாமி, அவரு பார்க்குற மாரி யாரும் பார்க்கலைங்க. ஏன்னா, அவர் சொன்னது நடக்குது. அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா, அந்த பேர் வாங்கி தரக்கூடிய விஷயம் யாருன்னா, இந்த கவிப்பே. அடுத்தது, கவிப்பு எங்க இருக்கோ, அந்த பாவம் தொடர்பான கேள்வி ஒருத்தர் கேட்டாலோ, அது சம்பவம் அவருக்கு தகுதி இல்லை. அவர் ஏதோ கேட்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சிடலாம். அடுத்து கவிக்கப்படுகோள். கவிப்பு ஒரு ஒரு வந்து பாகத்திற்கும் கவிக்கப்படுகோள். சேதாரம், பிரச்சனை, நஷ்டம், அவமானங்கள். இது நடந்துச்சுன்னா, இது நடக்கப் போகுது அப்படின்னு டிசைட் பண்ணி சொல்றது வந்து கவிக்கப்படுகோளே சொல்லும். ஸோ, அவர் கேட்ட கேள்வி, அந்த கர்த்தா அவர் எந்த மாரி மனநிலையில இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, உதயாதிபதி உள்ள பாகவம் அத டிசைட் பண்ணி சொல்லிடும். அடுத்தபடியா, இவரு எது சம்பந்தப்பட்ட கேள்வி ஜாதகர் வந்து கேட்பார். அந்த கேள்வி அவருக்கு தகுதியானதா, தகுதி இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணி நிர்ணயம் செய்றது வந்து ஜாம கிரகம். ஒரு கிரகம் அங்க உச்சம் பெற்று ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, அந்த கிரகத்தோடைய காரகத்துவ கேள்வியும், அந்த கிரகத்துடைய பாவகத்துடைய கேள்வியும் ஜாதகர் அத அனுபவித்தே தீர்வார். ஒரு கிரகம் நீச்சம் நீச்சம் பெற்று இருக்கிறது. அல்லது அந்த உதயத்திற்கு அந்த பாகவதி நீச்சம் நீச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்னா, அந்த சம்பவம் அவருக்கு தகுதி இல்லாத விஷயமா இருக்கும். ஆனா, அத முயற்சி செய்வார். இதுதான் வந்து ஜாம கிரக நிலை. இந்த 7 பாயிண்ட்டுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம மாணவர்கள்லாம் வந்து அந்த 3வது பாயிண்ட் வரும்போதே, "ஐயா நடக்குங்கய்யா, நடக்காதுங்கய்யா" அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ஏற்பட்டுவிடும். ஸோ, இந்த ஜாமக்கோள்ல வந்து இப்ப நம்முடைய வாய்ஸ் சாட்லயே பாருங்க, ஒரு உதாரணம் ஜாதகம் வந்து அங்க வந்து போட்டிருப்பாங்க. அதுல வந்து நம்ம ஸ்ரீகிரியோடைய ஜாமக்கோள் பிரசனத்தோடைய அந்த சக்கரம், ஜாமக்கோள் சக்கரம் வந்து அங்க வந்து போட்டிருக்கு. அந்த கர்த்தாவுடைய கேள்வி வந்து பாருங்க, புதிய வாகனம் வாங்கலாமா என்று கேள்வி. புதிய வந்து வாகனம் வாங்கலாமா? அப்படின்னு வந்து கர்த்தா வந்து கேள்வி கேட்கிறார். அப்போ உதயம் பாருங்க, உதயம் வந்து மேஷ உதயமா இருக்கு. மேஷ உதயமாக இருக்கு. அந்த உதயம் முதல்ல உதயம் வந்து மேஷமா இருக்கு. அடுத்து உதயத்த நோக்கி வரக்கூடிய கோள் பாம்பு அப்புட்ன்னா, பாம்பும் அப்புட்னாலே பிரச்சனை தான். பாம்பு ஜாமக்கோல சில விஷயங்கள் நன்மைகள் செய்யும். பல விஷயங்கள் வந்து தீமையை செய்யும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும், இடமாற்றப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் மட்டும் பாம்பு உதயத்தை நோக்கி வரும்போது சம்பவங்கள் நடைபெற்றே தீரும். மற்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் சம்பவங்கள் நடைபெறாது. பிரச்சனை சந்திப்பார் என்று உண்டு. கர்த்தா வந்து அ கேட்கிறார். 18/12/2024ஆம் ஆண்டு வந்து அ இந்த மாரி வண்டி வாங்கலாங்களா? புதிய வாகனம் வாங்கலாமான்னு கேட்கிறாரு. நாம இந்த மாரி வேணாங்க. கேட்டவுடனே நம்ம உடனே ஒரு ஜாமக்கோல் உடனே நொடி பொழுதில் வந்து ஜாமக்கோல் போட்டுருக்கும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு வண்டி வாங்க வேண்டாம். ஏன் வாங்க வேண்டாம்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது, உதயத்தை நோக்கி வரும் கோள் பாம்பு, உதயத்தை நோக்கி வரும் கோள் ஒரு பிரச்சனை சந்திக்க போறார். அடுத்து வந்து உதயத்தை கடந்த கோள் சூரியன். 5ஆம் அதிபதி உதயத்தை கடந்துட்டார். வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பாகவும், அந்த பாகம் சூரியனாலே வளர்ச்சி தான். அந்த பாகாதிபதி வந்து உதயத்தை கடந்துட்டார். ஏதோ வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு அவர் வந்து கேட்கிறார் அப்படின்னு செட் ஆயிடுச்சு. அடுத்து 3வதா பாருங்க, ஆடும் உள்ள பாகவம் 12 ஏதோ தகுதிக்கு மீறி விஷயத்த அவர் செய்ய போறாரு அப்படின்னு டிசைட் ஆகுது. அவர் கேட்கிறார். ஏன்னா ஆவுடம் தான் கேள்வி. அவர் இப்ப வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனா வண்டி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவருக்கு தோன்றது வந்து ஆவுடம் வந்து பொதுவா வந்து உதயத்திற்கு ஆவுடம் வந்து 6, 8, 12ஆக வரும்பொழுது, ஜாதகர் எந்த கேள்வி கேட்டாலும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்ப உதயத்திற்கு ஆருடம் உங்களுக்கு வந்து 12ஆம் வரும்போது சிறப்பு இல்லை. ஏதோ தகுதியான ஒரு கேள்வி இல்லாத விஷயத்த கேட்கிறாரு அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு. அடுத்தது கவிப்பு உள்ள பாகம் 4. வாகனத்துக்கான பாகமும் 4. அங்கேயே பிரச்சனைக்குரிய கவிப்பு வந்து 4லயே அமர்ந்திருக்கார். அடுத்தது கவிழ்க்கப்படும் கோள் சந்திரன் 4ஆம் அதிபதியை அவர் வந்து கவிக்கிறார். இது சரியில்ல. உதயாதிபதி உள்ள பாகம் 11 வீட்டுக்குள்ள
அவர்களுடைய ஒண்ணு உள்ள மிங்கில் பண்றதுக்கோசரம் கேள்வி கேட்க டிசைட் ஆயிடுச்சு. ஆனா வந்து கவிப்பு அமர் கவிப்பு இருக்கிறதுனால கவிக்கப்படும் கோள் சந்திரன் ஆவடும் 12வது சிறப்பில்லை. குரு மட்டும் ஆட்சியா இருக்கு. 9ஆம் அதிபதி மட்டும் ஆட்சியா இருக்காரு. நம்ம வந்து வாகனம் வந்து வாங்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் மீறி அவர் வந்து வாகனத்த வந்து வாங்குனாரு. வாகனத்த வாங்கி வெளிய வரும்பொழுதே விபத்துக்கு உண்டாகி அந்த வாகனம் அ அந்த வாகனம் வந்து அவருக்கு பயன்படாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டு, திருப்பி இன்சூரன்ஸ் ஏதோ ஏதேதோ பண்ணி, திருப்பி அத வந்து வாங்கி வச்சிருக்காரு. ஆனா, அந்த வண்டிய திருப்பி வாங்குன வண்டிய தெரியும். ஷோரூம்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்டின்னாலே வெளிய வந்தா, அதோட வேல்யூ வந்து 30% குறைவு. ஸோ வந்து ஜாமக்கோள் சொல்லி அவரு அவரு வாங்குன காரணம் என்ன அப்டின்னு சொல்லும்போது, காரகர் குரு வந்து உச்சம். காரகர் குரு உச்சம். வாங்குனதுக்கான காரக கிரகம் பாருங்க சுக்கிரன் நீச்சம். சுக்கிரன் நீச்சம். அவர் டிசைட் பண்ண விஷயங்கள் பாருங்க, பாம்பு வந்து நீச்சமாயி உதயத்த நோக்கி போறார். ஆனா கவிப்பு இருக்கிற 4லயே இருக்கங்காட்டியும் வந்து இது வாங்க வேணாம்னு சொல்லி அவரு கடைசியில வந்து இந்த மாரி நடந்துச்சுங்க. அப்படிங்கிற விஷயத்த பயணம் பண்ணி, அவரு அதற்கப்புறம் இந்த 2000 அங்க பாருங்க 2024 டிசம்பர் மாதம் இந்த 9 மாதங்கள் எத பண்ணாலும் விடாம கேட்டுட்டே இருப்பார். ஏன்னா ஒரு செகண்ட்ல நீங்க அன்னைக்கே சொன்னீங்க நம்ம வந்து கேட்கல. அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவர் வந்து சொன்ன விஷயங்கள் மனதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா, கிரகங்கள் என் என்ன சொல்லுதோ, அதன்படி பயணம் செல்லும்போது சிறப்பாக இருக்கும். அதைத் தொடர்ந்து 2வதா பாருங்க, இன்னொரு பிரசன்னம் வந்து, "நான் தொழில் செய்வதற்காக பணம் கொடுக்கலாமா சார்?" அப்படின்னு வந்து கேட்கிறார். இதுவும் பாருங்க 28/4/2004ஆம் ஆண்டு தான் இதையும் வந்து கேட்கிறார். இதுலயும் பாருங்க, உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் சூரியன். உதயத்தை கடந்த கோள் செவ்வாய், ஆடும் உள்ள பாகம் 1. ஏன்னா, அவர பத்தி கேள்வி உதயம் ஆடும் 1 வந்து அவர பத்தி வந்து கேள்வி கேட்கிறார். அடுத்து கவிப்புள்ள பாகம் 11. ஜாமக்கோள் பிரசனத்தில் உதயத்திலயோ, 11ஆம் இடத்திலயோ கவிப்பு இருந்தால், அந்த பிரசனம் தோல்வி பிரசனம். 10ஆம் இடத்தில் கவிப்பு இருந்தால், அவர் எடுத்த முடிவை கர்த்தா மாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வு. ஆக 11ல கவிப்பு இருக்கு. கவிக்கப்படும் கோள் அவரு பணம் தரலாமான்னு கேட்கிறார். குருவே வந்து கவிக்க வந்து பட்டார். அப்படிங்கிற பட்சத்தில வந்து இந்த மாரி பணம் வந்து வேணாங்க, குடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை மீறி அவரு வந்து பணத்த வந்து குடுத்திருந்தார். அது ஏதோ அந்த பிட்காயின் அந்த மாரி விஷயத்துல எல்லாம் குடுத்து, மிகப்பெரிய ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இன்று வந்து தலை குனிந்து நிற்கிறார். இந்த பிரசன்னம் பார்ப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 30 செகண்ட் ஆகும். இந்த 2 பிரசனங்கள் அப்படிங்கிற விஷயங்கள், இது போன்ற என்னென்ன கேள்விகள் ஒரு கர்த்தா வந்து கேட்கிறாரோ இந்த கட்டமைப்பு உதயத்தை நோக்கி வரும் கோள், உதயத்தை கடந்த கோள், ஆழமுள்ள பாகம், கவிப்புள்ள பாகம், கவிக்கப்படும் கோள், உதயாதிபதி உள்ள பாகம், ஜாம கிரகத்தின் நிலை. இதுல வந்து 7 நிலைக்கு போக தேவையில்ல. ரொம்ப டீப்பா நல்லா சொல்லணும் அப்படின்னா 7க்கு போயிடலாம். 4 நிலையும் நாம வந்து எடுத்துரைக்கும் பொழுதே வந்து விசேஷமான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஜாதகருக்கு வந்து ஏற்பட்டுவிடும். இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல ஒரு 2 உதாரணங்கள் நாம வந்து சொல்லியிருக்கோம். ஜாமக்கோள் என்னென்ன நம்முடைய 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது? என்னென்ன அத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்திற்கும் சரஸ்வதி ரொம்ப முக்கியம். இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதத்துல வந்து கல்விய பத்தி தான் கேட்பாங்க. பொதுவாவே திசாநாதன் எந்த மாரி நிலையில் இருக்கிறாரோ, என்ன திசை நடந்துட்டு இருக்கோ, அது சம்பந்தப்பட்ட கல்வி எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஜாதகப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நான் வந்து சிவில் படிச்சேன் சுவாமி. ஆனா, நான் இப்ப மெக்கானிக்ல வந்து அங்க போய் பில் அடிச்சுட்டு இருக்கேங்க. நான் வந்து ஐஏஎஸ் படிச்சேங்க. ஆனா, நான் இப்ப ஹோட்டல்கள்ல போய் வந்து ஒரு மேலாளரா இருக்கிறேங்க. எனக்கு வந்து அரசாங்க வேலை போய் படிக்கணும்னு அரசாங்கத்துல போய் வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனா, எனக்கு அரசாங்கத்துல வேலை வந்து கிடைக்கவே இல்லைங்க. அப்படின்னு நெறைய பேர் சொல்லி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது, திசாநாதன் வந்து என்ன திசை அங்க நடை நடைபெறுகிறதோ, அது சம்பந்தப்பட்ட கல்விய வந்து எடுக்க வைப்பார். ஏன்னா திசாநாதன் தான் எல்லா விஷயத்தையும் செய்வார். ஆனா, இன்றைய சூழ்நிலையில் அவர் என்ன படித்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது,
ஜாமக்கோல் பிரசனத்தை கல்வி பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு பிரசனங்களோட மிக 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 எளிமையாக இப்ப சொன்ன விதத்துல வந்து நம்ம 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல ரொம்ப விரிவான விஷயங்கள் அங்கே வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து பொக்கிஷம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற முறை அங்க இருக்கு. அடுத்து திருமண பிரசன்னம். நல்லா தெரியும். 100 பசங்களுக்கு ஒரு 45 பொண்ணுங்க தான் இருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்து பசங்க ஜாதகத்த கொண்டு வரும்போது வந்து ஒரு மேட்சிங்க்கு ஒரு ஜாதகம் சூஸ் பண்றதுக்கு ஒரு 100 ஜாதகத்த கொண்டு வருவாங்க. 50 ஜாதகம் கொண்டு வருவாங்க. இப்போலாம் பெரிய வியாபாரமாகி ஒரு புத்தகத்த போட்டு, "இந்தா சாமி இத கொஞ்சம் பார்த்து மேட்சிங் பண்ணி குடுங்க" அப்படிம்பாங்க. 100 ஜாதகம் வந்தாலும் சரி, 500 ஜாதகம் வந்தாலும் சரி, 10 ஜாதகம் வந்தாலும் சரி, 1 ஜாதகம் வந்தாலும் சரி, திருமண பொருத்தம் அப்படிங்கிற நிலையில வந்து எது அவருக்கு மேட்ச் ஆகும், எது மேட்ச் ஆகாது அப்படின்னு ஒரு கட்டமைப்புல வந்து நம்ம பாடப்புத்தகத்துல வந்து பொறிச்சு வச்சிருக்கோம். அதைத் தொடர்ந்து வந்து குழந்தை பிரசன்னம். நம்ம தமிழ்நாடு அரசாங்க கவர்மெண்ட் என்ன குழந்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனா, ஒரு நபர், தம்பதியர்கள் அல்லது ரத்த பந்தம் உள்ள நபர்கள் என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டான்னா, குழந்தை பிரசன்னம். ஒரு நொடி பொழுதில் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்குமா? பெண் குழந்தை பிறக்குமா? அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசன்னங்கள் எளிய முறையில் வந்து பாடப்புத்தகத்தில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தொழில் தொழில் பிரசன்னம். என்ன தொழில் செய்தா சிறப்பா இருக்கும்? ஒரே கன்ஃப்யூஸ். நல்ல தசாபுத்தி நடக்கும்போது எத பண்ணாலும் ஆகா ஓஹோ தான். தசாபுத்திகள் மழுங்கிடுச்சு, கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணல, சனி, ராகு, கேதுக்கள் இவங்கலாம் வந்து லக்னத்தையும் சந்திரனையும் சம்பந்தப்படும்போது எத பண்ணாலும் தோல்வி தான். ஆனா, அந்த காலகட்டத்தில் எந்த தொழில் செய்தாலும் ஜாதகர் வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் வந்து உணர்த்தும் வகையில வந்து தொழில் பிரசன்னம். 2வது நம்ம ஒரு சினிமா படத்துல எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அப்படின்னு போய் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டா, வேலை முடிஞ்சுது. அப்ப என்ன நோய் அவருக்கு தாக்க தாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நோய் பிரசன்னம் அப்படிங்கிற விரிவான விளக்கங்கள் வந்து 5ஆம் பாக பாடப்புத்தகத்தில் ஐயாவுடைய கைவண்ணத்தில் சிறப்பாக அங்க வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து வந்து காணாமல் போன பொருட்கள் எங்க இருக்கிறது? ஒரு சம்பவம் நடைபெறாது அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும், எப்பொழுது நடை வந்து பெறும் அப்படிங்கிற விஷயம். முகூர்த்தம் மிக எளிமையாக முகூர்த்தம் நிர்ணய முறைகள் இதெல்லாம் பிரசன்ன வகையில் இருக்குது. இதுல மிக எளிமையாக இந்த குழந்தை பிரசன்னங்கள் மிக எளிமையாக கையாளுவதற்கு வந்து ரொம்ப ஆ விசேஷமான அடியேன் ஏகப்பட்ட இந்த பிரசனத்துக்கு பிறகு வந்து 2020 பிரசனத்துக்கு பிறகு என்ன வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எளிமையாக வந்து வித்தியாலயத்துடைய 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ரொம்ப எளிமையாக வந்து அங்க வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அதை பத்தி மட்டும் நம்ம காலம் மிக குறைவாக இருப்பதால் அதை பற்றி மட்டும் நம்ம பேசிடலாம். ஸோ இந்த குழந்தை பிரசனத்தில் வந்து உதயத்தை நோக்கி வரும் கோலே பிரதானம். உதயத்தை நோக்கி வரும் கோலே பிரதானம். இந்த உதயத்தை நோக்கி வர கோள் அப்படிங்கிற கோள் வந்து, எந்த கோள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்டமைப்பு வந்து பல வருடமாக ஆராய்ச்சி செய்து ரொம்ப எளிமையா குடுத்திருக்கு. அப்ப ஆண் குழந்தை பிறக்குமா? பெண் குழந்தை பிறக்குமா? அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ஜாமக்கோல் பிரசனத்தில் ஸ்ரீகிரி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் வந்து சொல்வதற்கு இல்ல நோட்டு பேனா தான் இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. இது பப்ளிக்கா யூடியூப் சேனல்ல வந்து பல 1000 பேர் பார்க்க போறாங்க. இத இப்பயே அடிப்படை மாணவர்களுக்கு உயர்ந்த நம்ம இப்பயே இது வந்து கிடைக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். அதுக்கு ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிகள் வந்து இந்த காலகட்டத்தில இந்த சமயத்தில இருந்து சொல்லணும். இதில பாருங்க, உதயத்தை நோக்கி வரும் கோள் சூரியன், செவ்வாய், குரு, பாம்பு. இவங்கலாம் உதயத்தை நோக்கி வந்தாங்க அப்புட்ன்னா, இது யார் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, தம்பதிகள் கேட்கலாம். தம்பதிகளோட வந்து அப்பா, அம்மா வந்து கேட்கலாம். தம்பதிகளோட ரத்த பந்தங்கள் கேட்கும் பொழுது, என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உதயத்தை நோக்கி சூரியன், செவ்வாய், குரு, பாம்பு இவங்கலாம் உதயத்தை நோக்கி வந்தாங்க அப்படின்னா, அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். ஏன்னா உதயமே பிரதானம். இதே உதயத்தை நோக்கி சுக்கிரன், சந்திரன் வந்தால், அவர்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கும். உதயத்தை நோக்கி சுக்கிரன், சந்திரன் வந்தாங்கன்னா, அவருக்கு பெண் குழந்தை பிறக்கும். உதயத்தை நோக்கி இந்த 2 கிரகம் ஏன் சாமி விட்டுட்டீங்க? அப்படின்னு சொல்லும்பொழுது, 2 கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, உதயத்தை நோக்கி புதன், சனி பகவான் உதயத்தை நோக்கி வந்துட்டாங்க. இதுதான் அடிப்படை. அடிப்படை இல்லாம எதுவுமே நடக்காது. 2013ஆம் ஆண்டு அடிப்படையில இருந்த ஆண் ராசி, பெண் ராசி அடிப்படையில படிப்போம். என்னதான் ஆண் ராசி, பெண் ராசி, சரராசி, சிரராசி, உபயராசி
நீர் ராசி, காற்று ராசி அங்க தான் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. அப்ப உதயத்தை நோக்கி புதன், சனி பகவான் உதயத்தை நோக்கி வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கோள் எந்த ராசியிலிருந்து உதயத்தை நோக்கி வராங்க? எந்த கோள் அந்த கோள் எந்த ராசியிலிருந்து வந்து உதயத்தை நோக்கி வராங்க? அந்த ராசி யாரு? உதாரணத்துக்கு உதயம் வந்து ரிஷப உதயமா இருக்கு. உதயம் ரிஷப உதயமா இருக்கு. உதயத்தை நோக்கி வந்து புதன் பகவான் வந்து உதயத்தை நோக்கி வரார். அப்படின்னு சொல்லும்போது, அந்த புதன் பகவான் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது, ரிஷபத்திலே உதயத்திலே நோக்கி வராங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப மேச ராசி ஆண் ராசி, ரிஷப ராசி பெண் ராசி. அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கும். இதே உதயம் வந்து கடக உதயமா இருந்து கடக உதயமா இருந்து, சனி பகவான் சிம்ம ராசியிலிருந்து உதயத்தை நோக்கி வரார். சிம்ம ராசி என்பது ஆண் ராசி. ஆனா சனி பகவான் வந்து ஆண் ராசியிலிருந்து உதயத்தை நோக்கி வரும்பொழுது, அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். இந்த மாரி ஜாமக்கோள் பிரசனத்தை வைத்து என்ன குழந்தை பிறக்கும் என்பது மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு. பல 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 வருடங்கள், பல இரவுகள், பல வருடங்கள் ஆய்வு செய்து, நெறைய உதாரணத்தை கவனித்து, இதை சொல்லும்பொழுது மிக மிக மிகச் சரியாக வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். அதைத் தொடர்ந்து இதே அ உதயத்தில் வந்து இப்ப அவங்க குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்விகள் அவங்க வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உதயத்திற்கு 5ல வந்து பாம்பு இருக்கு. பாம்பு அல்லது சனி இருந்தா, அவர்களுக்கு வந்து ஆணுடைய உயிரணு, விந்தணு வந்து குறைபாடு அவருக்கு இருக்குது. குழந்தை பிரசன்னம் கேட்கும் பொழுது, உதயத்திற்கு 5லயும் உதயத்திற்கு சரி உதயத்தில 5ல பாம்பு, சனி இருந்தாலே, அவருக்கு வந்து உதயத்த நோக்கி ஒரு வந்து கோள் வரலாம். ஆனா, இந்த உதயத்துக்கு 5ல பாம்பு, சனி இருந்துச்சு அப்புட்ன்னா, ஆணுக்கு வந்து அங்க வந்து பாதிப்பு இருக்குது. இதே ஒரு பெண் கருத்தா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆருடத்திற்கு 5ல வந்து பாம்பு, சனி இருந்துச்சு அப்புட்ன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து கர்ப்ப பையில வந்து கருமுட்டை உடைவதில் வந்து பிரச்சனை இருக்கிறது. அதைத் தொடர்ந்து குழந்தை பிரசவம் கேட்கும்பொழுது, சுக்கிரன் வந்து கவிக்கப்பட்டாங்க அப்படின்னா, பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் காலம் ஏற்பட்டு 6லிருந்து 16 நாட்களுக்குள்ள வந்து கருமுட்டை உடையும். அந்த கருமுட்டை உடையாத நிலைகள் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. குழந்தை பிரசவம் கேட்கும்பொழுது, சுக்கிரன் கவிக்கப்பட்டு விட்டது என்றால், அந்த பெண்ணுக்கு அந்த பெண்கள் மாதவிடாய் காலம் ஏற்பட்டு 6லிருந்து 16 நாளுக்குள்ள தான் அந்த கருமுட்டை ரெடியா இருக்கும், உடையறதுக்கு. ஆனா அந்த 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 பெண்ணுக்கு வந்து கருமுட்டை உடையாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது. அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தை பிரசவத்தில் நாம வந்து பார்க்கும்பொழுது, அவங்க என்ன குழந்தை பிறக்கும், எப்படி பிறக்கும் அப்படின்லாம் கேட்கும்போது, சந்திர பகவான் நீச்சமாக இருந்து விட்டால் சந்திர பகவான் நீச்சமாக இருந்து விட்டால், அந்த பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து அந்த கர்ப்பப்பையோடைய அந்த ஓப்பன் ஆகல. அ கர்ப்பப்பை வந்து அந்த வெயிட் தாங்காத ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பல 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 இன்றைய ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயங்கள், ரொம்ப கண்ணீர் படக்கூடிய விஷயங்கள். நம்ம தினமும் வந்து தொலைக்காட்சியில பார்க்குறோம், எஃப்எம்ல பார்க்குறோம். ரொம்ப இயற்கையான நிலைகள் வந்து குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு வந்து இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல சொல்லி, இங்க கருத்தரிப்பு மையங்கள் வந்து வலியில்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். வலியில்லாமல் குழந்தை வந்து பெற்றுள்ளலாம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு செய்யாத ஒரு காரணம். நம்முடைய பூர்வீகத்தை விட்டு வெளிய வந்த காரணம். நம்ம பித்ரு கர்ம காரியங்கள் செய்யாத ஒரு காரணத்தை, இத வேற ஒரு பணம் சம்பாரிக்கும் வண்ணமாக தப்பான விஷயங்கள் வந்து ஒரு செக்கப் போகும்போது 1,00,000, 2,00,000, 3,00,000, 5,00,000, 10,00,000 வரைக்கும் குடுத்து ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏமாற வேண்டாம். இந்த குழந்தை பிரசவத்தில வந்து அந்த கர்த்தாவோ, அந்த கர்த்தாவுடைய அப்பா, அம்மா அ அப்பா, அம்மாவோ, ரத்த வந்து பந்தங்களோ, இவர்கள் வந்து என்ன குழந்தை பிறக்கும்? குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்விகள் அடியேன் ரொம்ப சுருக்கமா சொல்லிருக்கேன். என்ன குழந்தை பிறக்கும் என்று கேட்டுவிட்டால், பல லட்சங்கள் குடுத்து செக்கப் பண்ணி ரிசல்ட் சொல்லக்கூடிய அமைப்பு, ஒரு கன்னிமுப்பு நிலையில வந்து இந்த குழந்தை பிரசவம் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நம்முடைய ஸ்ரீகிரி ஜோதி வித்யாலயத்தின் ஜாமக்கோள் பிரசனத்தில் அமைந்திருக்கிறது. மேலும் வந்து இந்த ஜாமக்கோள் பிரசனத்தில் வந்து ஒரு 500 பத்திரிக்கை அடிக்கிறோம். 500 பத்திரிக்கை அடிச்சிட்டு இருக்கோம். காலைல டிஃபனுக்கு எத்தன பேர் வருவாங்க? மதியம் லஞ்சுக்கு எத்தன பேர் வருவாங்க? நைட் டின்னருக்கு எத்தன பேர் வருவாங்க? அப்படின்னு தெரியலும்போது, எத்தன பேத்துக்கு நம்ம வந்து உணவு உணவு
தயார் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்க நம்ம ஆல்ரெடி முன்னே சொன்னோம் பார்த்தீங்களா? மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் உங்க கையில நெறைய உயர்நிலை மாணவர்கள், நெறைய அடிப்படை மாணவர்கள், பொதுமக்கள் YouTubeல வந்து ஒரு 12,000 பேருக்கு மேல நெறைய பப்ளிக் வந்து சாஃப்ட்வேர் வந்து வாங்கியிருக்கீங்க. இந்த சாஃப்ட்வேர் நீங்க ஏதோ ஒரு கிரகத்த நீங்க தொடுங்க, நெறைய டீட்டெயில் அங்க இருக்கும். அந்த டீட்டெயில் வச்சு தான் எத்தன நபர்கள் வந்து ஒரு விழாவிற்கு வருகை வருகை வந்து புரிவார்கள். ஒரு ஹால வந்து நம்ம பிடிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். ஒரு 100 பேர் வந்து வர மாரி ஹால வந்து பிடிக்கிறோம். எத்தன பேருக்கு நம்ம உணவு சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்த, அங்க ராசிக்கதிர், கிரகக்கதிர் இத வைத்து வந்து இத்தன பேர் வருவாங்க. அதிகமா வருவாங்களா? கம்மியா வருவாங்களா? அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து மிக எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு பிரசன்னம். எண்ணற்ற பிரசன்னங்கள் சேகிரி ஜோதி வித்தியாலயத்தில் வந்து அ 8 விதமான பிரசன்னங்கள் இருக்கின்றது. இதுல ரொம்ப ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாரி இருக்கும். என் பிரச்சனை கேட்டா நடக்கும், நடக்காது. மணி பிரச்சனை கேட்டா நடக்கும், நடைபெறும் அப்படிங்கிற விஷயங்களும், இது எல்லாமே இந்த Google மேப் போய் வந்து காட்டுற மாரி, எங்க இருக்கு? எப்படி இருக்கு? அங்க பக்கத்துல டீ கடை இருக்கா? பக்கத்துல ஹோட்டல் கடை இருக்கா? இல்ல பக்கத்துல வந்து முருகன் கோயில் இருக்கா? விநாயகர் கோயில் இருக்கா? அப்படின்னு நம்ம Googleல உட்காந்து நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி என்னென்ன விஷயங்கள் லௌகீக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களையும் ஒரு நொடி பொழுதில் ஒரே ஒரு நொடி பொழுதில் நம்ம கற்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. முதலிய மாணவர்கள்லாம் இப்போ வந்து இந்த வகுப்பு எப்போ எப்போ வந்து வந்து போகுது ரொம்ப ஆவலா வந்து காத்துட்டு இருக்கிறது அடியேனுக்கு காதுல கேட்கிறது. ரொம்ப விசேஷம் பொருந்திய இந்த பாடப்புத்தகம் 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து ரொம்ப ஒவ்வொரு லைனும், ஒவ்வொரு வரியும் வந்து தனியா வந்து விடிகாலைல பிரம்மமுகூர்த்தம் 4 6 வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அப்பதான் நல்லா பிரபஞ்சம் வந்து ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் மட்டும் உடையவே கூடாது. பிரம்ம முகூர்த்தம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு நொடியும் படிக்கும்போது, உலகத்துல யா இ எண்ணற்ற கேள்விகள் கேட்கலாம். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து 1,00,00,000 கேள்வி இருக்கும். அந்த 1,00,00,000 கேள்விக்கும் இந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தில் மிக தெளிவான விளக்கத்தில் ஐயாவுடைய கைவண்ணத்தில் பல வருட ஆய்வில், பல உதாரண ஜாதகத்துடன் வந்து இங்க அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் வந்து இதோடைய ஆர்வங்கள், இந்த விஷயங்கள் எப்படி செய்யணும்? யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை வந்து நம்ம இங்க பதிவு பண்ணியிருக்கோம். இத தர்மத்தின்படி வந்து பயன்படுத்த வேண்டும். இது ஐயாவுடைய எண்ணங்கள். "ஜோதிடம் அறிந்து மகுடம் செய்வோம்" அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். ஸோ தர்மத்தின்படி வந்து இத வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படி அடியோடைய அன்பான வேண்டுகோள். மேற்கொண்டு இந்த 19வது 19வது பிறந்தநாள் விழாவுக்கு வந்து அனைவரும் வந்து அ வழக்கம் போல வந்து குடும்ப சங்கீதமாக நண்பர்களுடன் வந்து அனைவரும் வந்து இந்த விழாவுக்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் ஐயாவுடைய விருப்பம். அத அங்க பதிவு செய்தோம். வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த ஐயா அவர்களுக்கும், மேலும் மேலும் இது போன்ற புதுமையான விஷயத்திற்கு வந்து இன்னும் நெறையா ஆசிரியர்கள் வந்து அடுத்தடுத்து இன்னும் 6 நாட்கள் வந்து பேச இருக்காங்க. யாரும் தவறவிடாமல் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். வணக்கம். வாழ்க வளமுடன்.